நம்முடைய ஜோதிட சொந்தங்களை எல்லாம் ஒரு இடத்திலே அமர வைத்து அருமையான ஞானம் இருந்து காத்திருக்கிறது. ஸ்ரீ ஜாம்பவான் சுவாமி அவர்களுடைய அந்த ஞான விருந்தினை பருகுவதற்கு முன்னாலே அடியே எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு வாக்கு வாழ்வியல். பொதுவாக மனித ஜீவனுக்கு இன்னைக்கு தேவையானது 3 அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லுவோம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இது 3 ரொம்ப அத்தியாவசியமான தேவைகள். இதுல இந்த இருக்க இடம்ங்கிறது தான் நம்ம வாக்குவை பத்தி பேசக்கூடிய சப்ஜெக்ட். இன்னைக்கு பொண்ணு கேட்டு போனாங்கன்னா கூட பாருங்களேன், பையனுக்கு வயசு வந்துருச்சு, கல்யாண வயசு, பொண்ணு கேட்டு போறாங்க. பொண்ணு வீட்டுல கேட்கிற முதல் வார்த்தை, பையனுக்கு சொந்த வீடு இருக்கா? நியாயமான கேள்விதான். சொந்த வீடு ஒருவனுக்கு இருந்தால்தான் நம்ம பொண்ணை வச்சு அவன் நல்லபடியா வாழுமா அப்படிங்கிற அந்த முதல் தைரியம் வர்றதே வீடு தான். நாம மனித இனத்துக்கு வீடு தேவைன்னு சொல்றோம். 2-3 நாளைக்கு முன்னால ஒரு விவசாய அதிகாரி ஒரு டெமோ கொடுத்தாரு. ஒரு தூக்குநாங்குருவி கூட எடுத்துக்கிட்டாரு. அந்த தூக்குநாங்குருவி கூட பாத்தீங்கன்னா 2 அறை, மேல 1 கீழே 1. இந்த தூக்குநாங்குருவி எதால செஞ்சிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி விவசாயிகளை கேட்கிறாங்க. ஒவ்வொன்றும் ஒரு பதில். அது அஃபர்மேட்டிவா இல்லை. அதனால அவரே சொல்றாரு, இந்த கூடு எதால பண்ணிருக்குன்னா தென்னை ஓலையில இருக்கிற அந்த நடுநாறு, அதே மாதிரி பனை ஓலையில இருக்கிற நடுநாறு, அடுத்து அந்த தர்ப்பப்பொருள், அதுல இருக்கக்கூடிய நடுநாறு, இதையெல்லாம் வச்சு அந்த 2 அறை கட்டுது. அதுல அந்த அடியில பெண் குருவி, அது முட்டையிடுறதுக்கு பயன்படுதான். மேலே இருக்கிற அடுக்கு அந்த பெண் குருவியும் ஆண் குருவியும் இருக்கக்கூடிய தாம்பத்திய அறை. சரி, அதுக்கு வெளிச்சம் வேணும்ல, விளக்கு இரவுல மின்மணி பூச்சியை கொண்டு அதை வச்சா பறந்து ஓடி இருந்தானே, அதை இந்த களிமண்ணை கொண்டாந்து அதை வச்சு அதுக்குள்ள பறிச்சு வச்சிருவான். இந்த டெமோலாம் எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, கேவலம் ஒரு தூக்குநாங்குருவிக்கு கூட அந்த குருவி கூட அமைச்சதுக்கு அப்புறம் தான் பெண் குருவியே கூட்டிட்டு தாம்பத்தியம் பண்ணணும். டெமோ கொடுக்குறாரு, அந்த அதிகாரி கொடுக்குறாரு. ஆக உயிரினம் எல்லாத்துக்குமே இந்த அறிவு இருக்கு. பாத்தீங்கன்னா கரையா முத்தெடுக்குது, நண்டு வலை உண்டாக்குது, கோடு உண்டாக்குது. ஆக அனைத்து ஜீவராசிகளுக்குமே வாத்து நுட்பம் இருக்குது, வாத்து அறிவு இருக்குது. அந்த விஞ்ஞான அறிவெல்லாம் கடவுள் எந்தெந்த ஜீவனுக்கு என்னென்ன தேவைங்கிறத அந்தந்த ஜீவனுக்கு உண்டான மூளையை பயன்படுத்தி அதே அமைச்சுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வாக்கு நுட்பம் எல்லா ஜீவராசிகளுக்கும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவன். அதுல அந்த பாம்பு, இந்த குரங்கு, இது மாதிரி சொந்தத்துல வீடு அமைச்சுக்கிறது இல்லை. பாம்புக்கு பழமொழி சொல்லுவாங்க, கரையான் குற்றெடுக்க கருணாகம் புகுந்ததம்பாங்க. அதே மாதிரி எங்க அம்மா டோட்டல் இல்லிட்ரேட், அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அடிக்கடி கதை சொல்லுவாங்க. ஒரு குரங்கு மலையில நடந்துகிட்டு இருந்துச்சான். இந்த தூக்குநாங்குருவி அந்த மரத்துல கூடு கட்டி இருந்தது. அந்த குருவி அந்த குரங்கை பார்த்து சொல்லிச்சான், என்ன நாங்கெல்லாம் பறந்து இந்த குருவி கூட அமைக்கிறோம், இதுல இருக்கிறோம், நீ மனுஷனுக்கு மாதிரியே உனக்கு உடம்பு இருக்குது, கை இருக்குது, கால் இருக்கு, நீ ஒரு வீடு அமைச்சிக்க கூடாதான்னு சொல்லிச்சான். உடனே இந்த குரங்கு கோபப்பட்டு வேகமா ஏறி அந்த தூக்குநாங்குருவியை கூட்ட பிரிச்சு அப்படியே பிரிச்சு எறிஞ்சிருச்சான். உடனே அந்த குருவி சொல்லிச்சான், ஆடவனுக்கு புத்தி சொன்னா ஆக்கம் உண்டு, ஊக்கம் உண்டு, ஈனவனுக்கு புத்தி சொன்னா இருந்த இடமும் போச்சுன்னு சொல்லிச்சான். எங்க அம்மா சொல்லுவாங்க, அந்த பழமொழி எனக்கு ஞாபகம் வருது, இன்னைக்கு பயன்படுத்து. ஆக வீடுங்கிறது ரொம்ப முக்கியம். வீடு அமைக்கிறதுக்கு நம்ம முதல்ல தேர்வு பண்ண வேண்டியது இடத்தேர்வு தான். இடத்தேர்வுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், எத்தனை பேரை வந்துடக்கூடாது. ஒரு வீடு கட்டுற இடத்துக்கு தென்புறமும் மேற்புறமும் தாழக்கூடாது. உயரம் மலை இருக்கணும், குன்றங்கள் இருக்கணும், மேடு இருக்கணும், அந்த மாதிரி உயரம் இருக்கணும், தாழக்கூடாது. அதே மாதிரி வடக்கையும் கிழக்கையும்
நிம்மதி இருக்கவே இருக்காது. இதுக்கு நம்ம வாக்குறுதி தான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. ராமர் அவர் வனவாசத்துல கஷ்டப்பட்டார்ல, அந்த வனவாசத்துல அவர் கஷ்டப்படுறதுக்கான அந்த சூழ்நிலையை உருவாக்குனதே அவர் குடியிருந்த அந்த ஆசிரமங்களுடைய வாக்கு கோபம் தான். அவர் அவதார புருஷரு. அவர் நினைச்சா வாக்கு சாஸ்திரம் அவங்களுக்கு தெரியாத வாக்கு சாஸ்திரம் இல்ல. ஆனா கடவுள் அவரை விடை முடிக்கிறதுக்கு எந்த மாதிரி சூழல்ல உட்காரணுங்கிறது இறைவனே படைக்கிறது தான். அது பரத்துவாஜர் தான் வனவாசத்துல போன உடனே அந்த கங்கை நதியினுடைய வடகரையில ஆசிரமத்தை அமைக்க சொன்னவரே பரத்துவாஜர் தான். வடகரையை காட்டி இங்க நல்லா இருக்கலாமா, நீ 14 வருஷம் இங்க இருக்கலாம், காய்கறி கிடைக்கும், கிழங்கு கிடைக்கும், நல்ல உணவு கிடைக்கும், இயற்கையான உணவு, அவங்க சமைச்சு சாப்பிடக்கூடாது, வனவாசிக்கலாமா. ஆக பரத்துவாஜர் அந்த இடத்தை காட்டினவரே அவர் தான். அந்த இடத்துல அந்த ஆசிரமத்தை லட்சுமணன் அமைக்கிறான். அமைச்சு முடிச்ச உடனே 3 பேர் உள்ள போறாங்க. உள்ள போய் நுழைஞ்ச உடனே பாருங்க, அந்த ராஜபிரதானிகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு அண்ணனை திருப்ப கூட்டிட்டு போறணும் அயோத்திக்கு. முதல் சொன்ன வார்த்தை, அப்பா செத்து போட்டார். ஆனா ஒரு துக்க செய்தி தான் வருங்கிறது ஒரு அடையாளம். தெற்கையும் மேற்கையும் பண்ணை இருந்தா, கேணி இருந்தா, நதி இருந்தா, ஆறு இருந்தா, அந்த இடம் வாக்கு தோட்டம் உள்ள இடம். இடத்திற்கு ஒரு முக்கியம். வெற்றிலை பிரசனம் ஆன்லைன் வகுப்பு. விருதுநகர் சுதர்ஷன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நடத்தும் வெற்றிலை பிரசனம் ஆன்லைன் வகுப்பு. பயிற்சி கட்டணம் ரூபாய் 2005. பயிற்சி ஆசிரியர் ஸ்ரீல ஸ்ரீ ஜாம்பவான் சுவாமிகள் நடத்துவார்கள். இந்த வெற்றிலை பிரசனம் மூலமாக நம் முன்னோர்களின் குலதெய்வத்தை கண்டுபிடித்தல், கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, மன சங்கடங்கள் தீர்க்கும் வழி, கோர்ட் கேஸ் வழக்கில் இருந்து விடுபட, அனைத்து விதமான பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த வெற்றிலை பிரசனம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். தொடர்புக்கு சுதர்ஷன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ், இலக்கம் 6/894/5, பேராளி ரோடு, கருப்பசாமி நகர், ரயில்வே காலனி அருகில், விருதுநகர். செல் நம்பர் 9345031553. ஜிபே நம்பர் 9952121385.